அண்மை செய்தி. பெரம்பலூர் மாவட்டம் வேலூரில் அதிமுக கிளைக்கழக செயலாளரும் ஊராட்சி மன்ற தலைவருமான சுப்பிரமணியன் விடியா திமுகவினரால் தாக்கப்பட்டு மரணமடைந்த நிலையில் அவரது குடும்பத்தாருக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி இரங்கல் தெரிவித்துள்ளார். படுகொலை சம்பவத்தில் காவல்துறையினர் மெத்தன போக்கோடு செயல்படாமல் படுகொலையை செய்தவர்கள் யாராக இருந்தாலும் தக்க தண்டனை வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறார். இது தொடர்பான விவரங்களுடன் தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்கியிருக்கலாம். ஜெயக்குமார், விவரங்களை பதிவு பண்ணலாம். கண்டிப்பாக பாலாஜி. பெரம்பலூர் மாவட்டம், பெரம்பலூர் ஒன்றியம், வேலூர் கிளைக்கழக செயலாளராக கூடிய வேலூர் ஊராட்சி மன்ற துணைத் தலைவருமான பி சுப்பிரமணியம் அவர்கள் முன் விரோதம் காரணமாக திமுகவினரால் கடுமையாக தாக்கப்பட்டு பலத்த காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி இறந்துவிட்டார் என்கிற செய்தி கேட்டு மிகுந்த வருத்தமுற்றதாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் விடுத்திருக்கக்கூடிய இரங்கல் செய்தியில் தெரிவித்திருக்கிறார். அதில் விடியா திமுக ஆட்சியில் நிர்வாக திறமையின்மை காரணமாக தொடர் கொலை, கொள்ளை, வழிப்பறி சம்பவங்கள் நடைபெற்று வரும் நிலையில் காவல்துறையினர் மெத்தன போக்கோடு இருக்காமல் இந்த படுகொலையை செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் சட்டத்தின் முன்பு நிறுத்தப்பட்டு தக்க தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார். மேலும் கழகத்தின் மீதும் கழக தலைமையின் மீதும் தொடர்ந்து விசுவாசம் கொண்டு பணியாற்றி வந்த அன்பு சகோதரர் திரு சுப்பிரமணியம் அவர்களை இழந்து வாடக்கூடிய அவரது குடும்பத்தினருக்கு எனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்வதுடன் அன்னாரது ஆன்மா இறைவன் திருவடி நிழலில் அமைதி பெற எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் விடுத்திருக்கக்கூடிய இரங்கல் செய்தியில் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. பாலாஜி, விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.